ஆர்எஸ்எஸின் கள்ளக்குழந்தையோடு இப்போது கூட்டணி வைத்தாலும் அது ஆர்எஸ்எஸின் கள்ளக்குழந்தை தான், வெளியிருந்து ஆதரவு தந்தாலும் இப்போவும் ஆர்எஸ்எஸின் கள்ளக்குழந்தைகள் தான் என்று உறுதிபட தெரிவித்த எழுச்சி தமிழர் அவர்களுடைய இந்த எழுச்சி பயணத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த எழுச்சி இனிமே இருக்குமா, மனவேதனையாக இருக்குது. இப்படி ஒரு கட்டம் வரும். நாம் அவருடைய நிலைப்பாடுகளை விமர்சனம் பண்ணி பேசுவோம்னு கனவில் கூட நினைக்கல. திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய கண்ணியம் குறையாமல் பார்த்து கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம், உங்களை நெஞ்சோடு அணைத்து கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம், சமூக ரீதியாக எவ்வளவோ நீங்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறைலாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அதற்கு பின்னர் எழுச்சியை மட்டுமே பார்த்த தலைவர். அதனால தான் அவருக்கு பேர் எழுச்சி தமிழர் அப்படின்னு வச்சாங்க. இந்த நேரத்தில் என்கிட்ட ஒரே ஒரு டவுட்டு மட்டும்தான், அதை விசிக, ஐயுஎம்எல் போன்ற நல்கட்சிகள் விளக்கம் தர வேண்டும். எதற்கு வெளியிருந்து ஆதரவு ஆரம்பத்தில் தந்தீர்கள்? எனக்கு புரியுது. இது பற்றி கூட குடோன்லேயே இருந்திருக்கலாம். அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அம்பேத்கருடைய கனவு நினைவாயிடுச்சு. இதுதான் நான் போய் சொல்லிட்டேன். அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லி தான் நீங்கள் கூட்டணி வந்தீங்க. திரும்ப அந்த கேள்வியே தப்பு. முதல்ல அம்பேத்கர் கனவை நினைவாக்க வேண்டும் என்பது நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்திருந்தால், நீங்கள் உண்மையிலே அம்பேத்கர் சொன்னா சார், நீங்கள் மாற்றி பேசிட்டு இருக்கிறது உலகம் பார்த்துட்டு இருக்கு. நான் அதை புதுசாக கேள்விக்குரியதாக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் எதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்க போறீங்க. அடுத்ததை கேட்க போறீங்களா? திமுக ஸ்டாலின் விருப்பம் நீங்கள் உங்கள் கட்சி முடிவெடுங்கன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. வேற ஒரு கச்சை கட்டிட்டு வாங்கணும், போய் திரும்ப வீட்டு வாசல் நின்று போகாதீங்க நிற்பாரா? என்னங்க அவர் ஸ்டேட்ஸ்மேன். அவர் என்னைக்குமே ஜென்டில்மேன் தான். எத்தனை அலைகள் அடித்தாலும் அவர் என்னைக்குமே ஜென்டில்மேன் தான். அவருடைய நாகரிக அரசியல் தான் நம்ம தோல்விக்கு காரணம்னு இன்னைக்கு திமுக காரர்கள் சொன்னாலும், நீங்க பாருங்க, அந்த நாகரிகம் தான் மீண்டும் ஒருவர் நின்று பேச போகுது. சுத்தி போன ஒரு பாயிண்ட்டுக்கு வருவீங்க. வரலாற்று சிறப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, போலாம். அது கரெக்ட் தான். அது ஆமா, திமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு கூட்டணியில் இருந்து வாக்கை பெற்றுவிட்டு அவருடைய கழுத்தை அறுத்து விட்டு தான் செல்கிறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு போங்க. தப்பு இல்லை, வாய்ப்பு தான். இன்னொன்னு சொல்றேன், இதை விட சிறந்த வாய்ப்பு பாஜக தருவோம், அங்க போங்க. அப்போ திமுக கூட்டணியில் இருந்த மதசார்பற்ற கட்சிகளை திமுக கூட்டணியில் இருந்து பிரிக்க வேண்டும் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் திட்டத்தின் அடிப்படையில் தான் விஜய் செயல்படுகிறார். விஜய் ஆர்எஸ்எஸின் கள்ள குழந்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாஜகவின் பிராக்சி தமிழ்நாட்டில். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா சார்பில் அமைச்சரவை பொறுப்பு போடாமல் ஒரு 10 நாட்களுக்கும் மேலே இருந்தாங்க. இப்போ நேற்று ஒரு 33 பேருக்கு தாவேகா, காங்கிரஸ் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கு பொறுப்பு போட்டிருந்தாங்க. விசிகா, முஸ்லீம் லீக் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்து அதுக்காண்டி வெயிட் பண்ணாங்க, ஒரு 2 துறையை மட்டும் விட்டுட்டு. இப்போ அவங்க 2 பேருமே திமுக கூட்டணியிலிருந்து தாவேகா பக்கம் சாஞ்சிருக்கிறாங்க. ஆட்சியில் பங்குனாலே கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி தான் விமர்சனம் வைக்கிறாங்க. இதில் குறிப்பாக விசிகா மீது கடுமையான விமர்சனங்கள் திமுகவை சார்ந்தவர்கள் வைக்கிறாங்க. ஆராசா முதற்கொண்டு பல்வேறு 2ஆம் கட்ட தலைவர்கள் கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க. முக ஸ்டாலின் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த உரிமை உண்டு, அதை யாருமே தடுக்காதீங்க, கடுமையான விமர்சனம் செய்யாதீங்கன்னு அவர் ஒரு பதிவை போடுறாரு. முதற்கட்டமாக இந்த தாவேகாவுடைய அமைச்சரவை விரிவாக்கம், அதில் போய் விசிகா, ஐயுஎம்எல் இணைந்தது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஆர்எஸ்எஸின் கள்ளக்குழந்தையோடு இப்போது கூட்டணி வைத்தாலும் அது ஆர்எஸ்எஸின் கள்ளக்குழந்தை தான், வெளியிருந்து ஆதரவு தந்தாலும். தம்பி விஜயும் தம்பி சீமானும் ஆர்எஸ்எஸின் கள்ளக்குழந்தைகள் தான். இப்போ அந்த வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறீங்களா, இப்போவும் அதே தானா? இப்போவும் ஆர்எஸ்எஸின் கள்ளக்குழந்தைகள் தான் என்று உறுதிபட தெரிவித்த எழுச்சி தமிழர் அவர்களுடைய இந்த எழுச்சி பயணத்துக்கு வாழ்த்துக்கள். ஆர்எஸ்எஸின் கள்ளக்குழந்தை என்று தெரிந்தும் வெளியிருந்து ஆதரவு கொடுத்தது ஜனாதிபதி ஆட்சியை தவிர்ப்பதற்குத்தான். மற்றபடி அவர் ஆர்எஸ்எஸின் கள்ளக்குழந்தை என்பதில் எனக்கு இன்னும் மாற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்த. இப்போதான் உள்ளே போயிட்டார், வெளியிருந்து ஆதரவு கிடையாது. அதுதான் அப்போ வரைக்கும் ஆதரவே தெரிவித்தாலும் அப்படிதான்னு சொன்ன பிறகும் உள்ளே சென்ற எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இனிமேல் அவர் எழுச்சி தமிழரான்னு எனக்கு தெரியல. அந்த எழுச்சி இனிமே இருக்குமா, மனவேதனையாக இருக்குது. இப்படி ஒரு கட்டம் வரும். நாம் அவருடைய நிலைப்பாடுகளை விமர்சனம் பண்ணி பேசுவோம்னு கனவில் கூட நினைக்கல. ஆனால் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் என் தொகுதி கூட அப்புறம் போய்க்குவேன், எனக்கு அண்ணன் வன்னியரசுடைய வெற்றி தான் முக்கியம் என்று எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், இளைஞரணி தலைவர், மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாருடைய வெற்றிக்காக நின்று அவ்வளோ களமாடினாரோ அவர் இன்றைக்கு அவர் தான் அமைச்சர். ஆர்எஸ்எஸின் கள்ளக்குழந்தை என்று சொன்ன தலைவர் இன்றைக்கி அவர்களோடு ஐக்கியமாகிறார். என்ன இவங்க அந்த பழைய கதையை எடுத்து வருவாங்க, பிஜேபியோட அன்றைக்கி கூட்டணி வச்சு அது ஒரு வரலாற்று பிழைன்னு எல்லோரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ திரும்ப அதை செய்யணும்னு பண்ணுவாங்களா? இல்லை அப்போது வைத்தால் கூட அப்போது அவங்களுடைய கொள்கைகளுக்கு நிபந்தனை வைத்து தான் போகணும். இப்போ என்ன நிபந்தனை அப்படின்னு எனக்கு புரியல. சொல்லப்போனால் இவங்க ஒரு நிபந்தனை வச்சுருந்தாங்க. நான் அடிக்கடி இப்போ அதை ஏன் தான் அதை யாரும் பேச மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. திமுக கூட கூட்டணி வைக்கலான்னு நினச்சாங்க, அதிமுக கூட்டணி வைக்கலான்னு நினச்சாங்க அப்படின்னு ஒரு கற்பனை காவியத்தை இந்த சிபிஐஎம்மில் ஒரு நபர் இருக்கார், சண்முகம்னு. அவர் பேசுறதுலாம் நகைப்பாக இருக்குது.
கூட்டணி வச்சு பேசினாங்க. கற்பனையாக பேசப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் என்ன சொன்னீங்க? வெளியிருந்து ஆதரவு. எதுக்கு ஆதரவு? ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு ஆதரவு. கூடுதலாக என்ன ஆதரவு? மதவாத சக்திகளோட ஒரு கைகோர்த்துடக்கூடாதுன்னு ஆதரவு. சிவி சண்முகத்தை போய் சந்திச்சார். எடப்பாடியை சந்திப்பதை தவிர்த்து விட்டு சிவி சண்முகத்தை போய் சந்திச்சார். ஏதாவது கிளியர் டெக்ளரேஷன் இருந்துச்சா நாங்கள் இந்தியா அலையன்ஸ் எக்ஸிட் ஆகிட்டோன்னு? எதுக்கு போய் சந்திச்சார்? நீங்கள் கூட்டணிக்கு கொடுத்த தர்மமே முடிஞ்சு போச்சே. காமராஜை வலிச்சு போட்டார். அவர் எதில் ஜெயிச்சார்? அவர் எதுவும் டெக்ளரேஷன், அவர் கட்சி தலைவர் ஏதாவது டெக்ளரேஷன் கொடுத்தாரா? ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி வந்தார். அப்போவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் முடிஞ்சு போச்சே. அப்போ இத்தனை ஆண்டு காலங்கள் இவர்கள் எல்லாம் கொள்கை இல்லாதவர்களாகத்தான் சுற்றி கொண்டிருந்திருக்கிறார்கள். ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டி கொண்டிருந்த நிர்பந்தத்தினால் தன்னை கொள்கைவாதிகளாக இவர்கள் காட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு பொதுமக்கள் வந்துட்டாங்க இன்றைக்கி. ஏன்னா அவர் சொல்கிறார், நான் அந்த சண்முகம் கூட ஒரு பேசும்போது சொல்கிறார், கம்யூனிஸ்டில் இருந்தவங்க அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டா இவங்க எல்லாருக்கும் இது பொருந்திடும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது நேச்சராக தப்பாயிடும். திமுக அதிமுக அலையன்ஸ்னு ஒன்று பேசுனாங்க, சரி தப்பு. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். எப்போதும் எதிர் துருவத்தில் இருந்த அதை அவர்கள் கூட்டணி வைத்து விஜயை வீழ்த்த நினைத்தால் அதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு. நீங்கள் எந்த கூடாரத்தில் நின்று தேர்தலை சந்திச்சிங்க? அடிப்படை அறிவு மற்றும் அடிப்படை நியாயம் இருக்கா இந்த சண்முகம் பேசுறதுல? நாங்கள் திமுக அதிமுக தன்னை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் யார்கிட்டருந்து ஓட்டு வாங்கினீங்க? திமுகட்டிருந்து. தாவேகா யாரை எதிர்த்து அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கிச்சு? இவ்வளோ பெரிய வெற்றி முதல் தேர்தல்லையே யாரை எதிர்த்து போட்டு வாங்கிச்சு? யாருடைய ஆட்சி சரியில்லை நான் மாற்ற போகிறேன்னு யாரை எதிர்த்து வாங்கிச்சு? எந்த ஆளுங்கட்சி எதிர்த்து வாங்கிச்சு? இது இங்கேருந்து இவங்க திமுக கூட சேர்ந்து வாக்கு வாங்கி ஜெயிப்பாங்களாம். எதிர்த்து அரசியல் செய்த விஜய்கிட்ட போய் சேர்ந்துக்குவாங்களாம். அதை மக்கள் ஏற்றுக்குவாங்களாம். ஏன்டா பைத்தியம் மாதிரி வளர்றீங்கன்னு தான் கேட்க வேண்டியது இருக்குது. அப்போது அடிப்படை அறமற்று அடிப்படை நியாயமற்று பேசக்கூடிய இந்த கூட்டணிக்காக அடிப்படை நியாயமற்று பேசக்கூடிய இவர்களுடைய வாதங்களை என்ன நிலையில் வைத்து ஏற்றுக்கொள்வது? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு உரிமை உண்டு இல்லையா? அதாவது கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் விசிகா ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான். திருமாவளவன் ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான். இன்றைக்கு அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது போகிறதுல போகிறாங்க, எல்லாருமே போகவே அதை சொன்னேன் உங்களுக்கு. இன்னைக்கு நேற்று சும்மா விளையாட்டுத்தனமாக பேசக்கூடாது. இது எனக்கு கிறுத்தனமாக படுது மண்டையில். திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்தே ஒரே நிலைப்பாடு தான். இதில் யார் நேர்மையாக இருக்கா? என்னைக்காவது என்னுடைய நினைவு சரியாக டைம்ஸ் நவுன்னு நினைக்கிறேன், இப்போ சமீபத்தில் ஒரு கான்க்ளேவில் தலைவர் பேசினார் தேர்தலுக்கு முன்னால், இல்லை கூட்டணி ஆட்சி என்பது இந்த தமிழ்நாடு மண்ணுக்கு ஒத்து வராது. ஒரே அடி தான். அன்னைக்கு அதே பேச்சு தான், இன்றைக்கி அதே பேச்சு தான். அது ஏன் சொல்கிறாங்க? தப்பாக சித்தரிக்கிறாங்க. ஆணவத்துக்காக அகங்காரத்துக்காக பேசுகிறாங்களா? இல்லை. ஒன்றியம் மாநிலம் என்று ரெண்டு இருக்கும்போது ஒன்றியத்தில் கூட்டாட்சி அமைந்தால்தான் அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். மாநிலத்தில் கூட்டாட்சி அமையாவிட்டாலும் அது ஒரு வகையான கூட்டாட்சி தான். ஏன்னா ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய ஃபெடரலிசம் செட்டப் இருக்கு. எதா இருந்தாலும் நீங்கள் சட்டம் ஏற்றினாலும் கவர்னர்கிட்ட கொடுத்து ஜனாதிபதிட்டு போயிட்டு வரணும், இல்லை கவர்னர் ஒப்புதல் தரணும். ஒன்றியத்தால் அமைக்கப்பட்ட ஜனாதிபதிகளை கண்ட்ரோல் இருக்கும் நீங்கள் சட்டம் ஏற்றி கொடுத்தாலும். ஒன்றியத்துக்கு அப்படி கிடையாது. ஸோ அவர்கள் கட்டுப்பாடற்ற ஒரு அதிகாரத்தை அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காக மத்தியில் கூட்டாட்சி. ஏற்கனவே கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான், அதாவது ஃபெடரலிசம், அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மாநிலத்தில் ஆட்சி நடக்கும். அப்படின்னும் போது குறைந்தபட்சம் அங்கே அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும். அதுக்கு கூட்டாட்சி வேணாம், மீண்டும் மீண்டும் நிர்பந்திக்கிற நிலைமை இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொள்கை நிலைப்பாட்டை எடுத்து அறிவித்து, இவர் அதிகாரத்தில் பங்கு சொன்னதெல்லாம் இருக்கட்டும், அதிகாரத்தில் பங்கு கிடையாது என்று சொன்ன திமுக தான் கூட்டணி வச்சாரு. அப்போ வைக்கும் போதே தோணுச்சு அவருக்கு, வச்சு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவனாவது வாட்டப்பட்டா போயிடலான்னு. அப்போ இதுக்கு பேர் என்ன? சரி போயிட்டீங்க. இந்த தமிழ்நாடு அரசு கடந்த முறை அமைந்ததற்கு பின்னால் தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு தேசிய ஆணையம் இருப்பது போல, ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு ஒரு தேசிய ஆணையம் இருப்பதை போல த தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் த ஸ்கெடியூல் கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப் ஆக்ட் 2021 அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றி, அதன் வகையில் 2021 அன்று தமிழ்நாடு SC/ST மாநில ஆணையம் நிறுவப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில். அதே போல் அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் மொத்த நிதி ஒதுக்கத்தில் SC/ST பிரிவுகளுக்கு உரிய விகிதாச்சார ஒதுக்கீடு கிடைப்பதை சட்டப்பூர்வமாக உறுதி செய்வதற்கு சிறப்பு உட்கூறு திட்டம் அப்படின்னு போட்டு SC/ST டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஆக்ட் 2024 அப்படின்னு போட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில். அதே மாதிரி ஒப்பந்த பணி மற்றும் கொள்முதல்களில் SC/ST பிரிவினருக்கு ஒன்றிய அரசு 3% முன்னுரிமை வழங்குவதைப் போல
தமிழகத்தில் அரசு ஒப்பந்த பணி மற்றும் கொள்முதலில் வந்து 5% முன்னுரிமை வழங்கும் வகையில், சென்டரில் 3% கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டேட்டில் 5% முன்னுரிமை வழங்கும் வகையில் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்னு ஒரு போட்டு அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வரப்பட்டதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில். இதுவும் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினருக்காக. SC/ST பிரிவை சார்ந்த தொழில் முனைவோர் வங்கிக் கடனில் 35% ஒப்பளிப்பு மானியம், ஃப்ரண்ட் அண்ட் சப்சிடியை வந்து பெரும் வகையில் அதிகபட்சமாக 1.5 கோடி, ஆண்டுக்கு 200 கோடியில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்று கொண்டு வரப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. சர்வதேச பல்கலைக்கழகங்களில் நம்முடைய மாணவர்கள் பயில 24 36 லட்சம் வரை உதவித்தொகைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவி திட்டம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. பட்டியல் வகுப்பினரும் குடியிருப்புகளில் இதுவரை நிறைவேற்றப்படாமல் உள்ள அடிப்படை வசதிகளை உருவாக்கிட மட்டும் ஆண்டுக்கு 200 கோடி ஒதுக்கீட்டில் அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், பழங்குடியினருக்கு வந்து பழங்குடியினர் தொல்குடிகள் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இப்படி நிறைய திட்டங்களை பற்றி யார் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நான் படித்தது எல்லாமே யார் போட்ட ட்வீட்டு அப்படின்னு சொன்னால், இவ்வளவும் நமக்கு செய்திருப்பது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்று சொன்னது சிந்தனை செல்வன் எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ. அவர் இப்போ தான் போட்டுட்டு போடுறார். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, இன்னும் நிறைய இருக்குது சொல்லணும்னா, இன்னும் ஏகப்பட்டதை அவரே போட்டிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப இதை போட்டாருங்கிறது அறம்ங்கிறார். ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து ஒரு அறம் அப்படிங்கிறார். இப்போ இதுல இருந்து நல்லா இங்கிருந்து பார்த்துக்குவோம், இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை விட சிறப்பாக விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். இல்லை, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அம்பேத்கருடைய கனவு நினைவாயிடுச்சு சார். இதுக்கு தான் நான் அப்பவே சொல்லிட்டேன், அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லி தான் நீங்கள் கூட்டணி வந்தீங்க. திரும்ப திரும்ப அந்த கேள்வியே தப்பு. முதல்ல அம்பேத்கர் கனவை நினைவாக்க வேண்டும் என்பது நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்திருந்தால், நீங்கள் உண்மையிலே அம்பேத்கர்ன்னு சொன்னா சார், நீங்கள் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிறது உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் அதை புதுசாக கேலிக்குரியதாக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யார்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறீங்கன்னா, எதுக்கு இந்த ட்வீட்டெல்லாம் படித்தேன்னா, இப்படி ஒரு நேர்மையான ஒரு மனிதன், பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் எழுதுகிறார். இதை எழுதுனதுக்கு கீழே ஒரு தாவக்காரன் கமெண்ட் போட்டிருக்கான். என்னென்னு போட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து அவர் மெயினாக என்ன போட்டிருக்காரு, இந்த ட்வீட்டில் மெயினாக இன்னொன்று எழுதியிருக்காரு. எல்லாருக்கும் நன்றி, MK ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி, திருமா ஆஃபீஷியல் அவர்களுக்கு நன்றி, தோழர் வன்னியரசுக்கு போட்டுட்டு அதில் எழுதியிருக்காரு, மாண்புமிகு புதிய முதல்வருக்கு தமிழக அமைச்சரவைக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த ட்வீட்டை போட்டதுக்கு கீழே ஒரு தாவக்காரன் துரைமுருகன் அப்படின்னு ஒரு தாவக்காரன் என்ன போடுறான் அப்படின்னா, டே பாடு அவன் போட்டிருக்கான். துரைமுருகன் அப்படின்னு ஒரு தாவக்காரன் இவ்வளோ பெரிய ஒரு லீடரை, டே பாடு அது என்னடா, உனக்கு பவர் ஷேர் கொடுத்தா சிட்டிங் CM பேர் எங்கேயும் இல்லை, ஸ்டாலினுக்கு தேங்க் பண்ணுற அண்ட் விஸ்வாசம்னா மயிறு போயிட்டு DMKல ஜாயின் பண்ணு. இந்த கட்சிக்கு தான் வாழ்த்துக்கள், திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய கண்ணியம் குறையாமல் பார்த்து கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம், உங்களை நெஞ்சோடு அணைத்து கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம், சமூக ரீதியாக எவ்வளவோ நீங்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறைலாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அதற்கு பின்னர் எழுச்சியை மட்டுமே பார்த்த தலைவர், அதனால தான் அவருக்கு பேர் எழுச்சி தமிழர் அப்படின்னு வச்சாங்க. இந்த நேரத்தில் என்கிட்ட ஒரே ஒரு டவுட்டு மட்டும்தான், அதை VCK IUML போன்ற நல்கட்சிகள் விளக்கம் தர வேண்டும். எதற்கு வெளியிருந்து ஆதரவு ஆரம்பத்தில் தந்தீர்கள் எனக்கு புரியல. இது பற்றி கூட குடோன்லேயே இருந்திருக்கலாமே. ஆனால் இன்றைக்கு இப்போ அதிகாரத்தில் பங்குன்னு போயிட்டாங்க. இப்போ கூட்டணி எல்லாமே இப்போ CPM, VCK, IUML அடுத்தடுத்த கட்சிகள் போகிறாங்க. திமுக இப்போ தனியாக இருக்குது. அதிமுகவாவது NDA கூட்டணியில் இருக்குது. ஆனால் திமுக இப்போ ஒரு தனித்து விடப்பட்டு விட்டுச்சு. எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. திமுக கூட்டணியில் யாருமே இல்லை. இவ்வளவு பெரிய அலை அடித்த போதும், அலைன்றது தான் உண்மை. இந்த விஜய்க்கு வந்த ஒரு மாய விஷயங்களை அலைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதில் ஒரு லாஜிக் எதில் வந்து லாஜிக் இல்லையோ அது வந்து ஒரு அலை. அதனால தான் எப்போவுமே பாஜக வந்து மோடி தலைமையில் பெற்றது மோடி அலை அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அதில் லாஜிக் இல்லை, ஒன்லி வந்து இதுதான் இமேஜ் மட்டும்தான். இவ்வளோ பெரிய அலை அடித்த போதும் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான எதிர்க்கட்சியாக நின்றிருக்கிறது. கூட்டணி கட்சிகளின் தயவும் இல்லாமல், அவங்க ஓடிப்போன பிறகும் அப்படி இவ்வளோ பெருசாக வாங்கி என்னத்தை பெருசாக ஜெயிச்சிட்டாங்க இவங்க எல்லாரும். இவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு லைபிலிட்டி தான். அப்படி பார்த்தா இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கண்ணியத்தோடு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுதான் உண்மை, அப்படி தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் லாஜிக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சண்முகம் பேசுகிறத சொல்கிறேனே நான். திமுக அதிமுக அடிச்சுக்கிட்டு நின்றுச்சு, இது வந்து ஒரு அவங்க பொழுதன்னைக்கு அவங்க எதிராக இருந்த கட்சி. அப்போ TVK DMK என்னது, எங்கே தான் பாயிண்ட் எடுத்து வந்து பேசுகிறீங்கன்னு யோசிக்க தோணுது இல்லை நம்மளுக்கு. அப்போ இல்லாஜிக்கலாக இவர்கள் என்னென்ன செய்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னொன்று நீங்கள் இங்கே கவனிக்கணும். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், அது இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். ஒருவேளை காங்கிரஸ் வந்து ஏற்கனவே கூட்டணி போயிருந்தா, ஒழுங்காக கூட்டணி போயிருந்தா,
அவர் ஒரு 60-70 சீட்டு கொடுத்துருப்பாரு, அதில் ஒரு 40 சீட்டு கிட்ட ஜெயிச்சு 40 எம்எல்ஏ கிட்ட ஆயிருக்கும் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், அண்ணன் புதுக்கோட்டையில் அண்ணன் KM ஷெரீஃப் அவர்கள் நின்றாங்க. அப்புறம் இன்னொருத்தர் ஹாரூன் ரஷீதுன்னு ஒரு சகோதரர் ஒருத்தர் வந்து மயிலாடுதுறையில் நின்றார். அப்புறம் வந்து இன்னொருத்தர் கூட வந்து தனி கட்சி தான், அவர் முஸ்தபா கூட தனி கட்சி தான், ஆக்சுவலாக அவர் தனி கட்சி தான். ஆனால் இவங்க எல்லாரையுமே அவர் வந்து அந்த கட்சி பேர், அந்த கட்சி நம்ம கூட கூட்டணியில் இருக்குன்னு சொன்னாரா? எல்லாரையும் டிவிக்கே வேட்பாளராகவே நிறுத்தினார். இப்போது உதயசூரியன் சின்னத்தில் வந்து பேராசிரியர் நின்றாலும் மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர் தான் அவர். அது மாதிரி தமிழ் அன்சாரி நின்றாலும் அவர் வந்து ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் தான். ஆனால் இவர்கள் அப்படி சொல்லலை, அவங்கள டிவிக்கேவாகவே மாற்றி தான் நிற்க வச்சார். நீங்கள் ஒரு கிராண்ட் ஓல்டு பார்ட்டியிலேருந்து வந்து கை சின்னத்தை கொடுத்தீங்கன்னா அதை யாரும் விசிலாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அவரை விஜயா பாருங்கன்னா அவரை விஜயா பார்க்க மாட்டாங்க. அவரை வந்து மேலூரில் விஸ்வநாதனை தான் பார்ப்பாங்க. கிள்ளியூரில் ராஜேஷ்குமார்னா அவரை ராஜேஷ்குமாராக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அடையாளம் வந்து அவங்களுடைய கட்சி. ஸோ இவர்கள் கூட்டணி சேர்ந்து வந்திருந்தால் மிகப்பெரிய லயபிலிட்டிக்கும் லக்கேஜுக்கும் இவர் ஆளாக இருப்பார். இன்றைக்கி 2 விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும், நுணுக்கமாக பார்க்குறேன். ஒன்று, திண்டாடி திணறி கொண்டிருக்கிறது விஜயோடைய அரசு. உண்மை அதுதான். நேற்று கரண்ட் ஆகுது, இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னால் செய்தி, கரண்ட் கட்டுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது. டெண்டரில் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். வாட்டர் இதில் அந்த டெண்டர் அலோகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு டிஃபெண்ட் பண்ணானுங்க, அது பொய்யின்னானுங்க. மறுநாள் 2 பேரை நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நிர்வாகம் செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதனால் வேறு வழி இல்லாமல் ஆதவர்ஜனா மூலமாக அழுத்தம் கொடுத்து வாங்க அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு அவர்களுக்கு பொய் வார்த்தைகள் பொய் வாக்குறுதிகள் கொடுத்து உள்ளே அழைப்பதற்கான காரணம் இவர்களுடைய இழிவையும் அசிங்கத்தையும் சேர்த்து இவர்கள் சுமக்க வேண்டும். இவர்கள் ஏற்கனவே திமுக கூட்டணி இருந்தபோது அவர்களுடைய பலகீனத்தை சேர்த்து திமுக சுமந்தது. இப்போது இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கப்பட்டிருப்பது என்பது அவர்களுடைய இயலாமை இவர்கள் சேர்ந்து சுமக்க வேண்டும். அவர்கள் சுமக்கக்கூடிய பழியை இவர்கள் சேர்ந்து சுமக்க வேண்டும் என்பதற்கு தான். இந்த டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் செஞ்சு. இன்னைக்கு இவர்களுடைய இயலாமை ஒன்று இருக்கு. இனி இப்போ ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து போட்டிருக்கிறாங்க. அவர் தெளிவாக வந்து பஜ்ரங்கல் ஆதரவாளராக இருந்திருக்கிறார். அவருடைய பேச்சுகள் எல்லாமே தெளிவாக இருந்திருக்குது. தமிழில் குடமுழுக்கு போகிறதுன்னு பேசுகிறீங்களா, மற்ற மத தலங்களில் வந்து அதே மொழியில் பார்க்கணும்னு பேசுவீங்களா என்றெல்லாம் தெளிவாக பேசி இருந்திருக்கிறாரு. ரெண்டாவது, அவர் வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் என்னென்னு கேட்கும்போது ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ பேசுகிற நீங்கள் வந்து RSS அணிவகுப்பு வந்து அவங்க கோர்ட்டுக்கு போய் உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க, அது தடுக்க வேண்டியதானே. எவ்வளோ பெரிய அறிவு பாருங்கள். RSS மார்ச் என்பது அவருடைய அமைப்பு சார்ந்த அவருடைய உரிமைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்குது. அவங்க கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு அந்த மார்ச்சை வந்து கட்டுப்பாடுகளோடு இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுங்கிற கட்டுப்பாடோடு அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. அதை கொண்டு வந்து இன்னொரு அயோத்தியா மாற்றுவேன், நீங்கள் ரீலோகேட் பண்ணிக்கங்க, அதுக்காகத்தான் நாங்கள் வர்றோம் டெக்ளேர் பண்ணிட்டு வரான். ஒரு இடத்துல கலவரத்தை உண்டாக்குறதுக்கு முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவன் வர்றான். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசுகிற ஒரு அறிவுஜீவி. இப்போ இவங்கெல்லாம் தான் அமைச்சர்கள். இன்னைக்கு இந்த அமைச்சர்கள் பட்டியலில் ஒரு முஸ்லீமை வரவைப்பா. முஸ்லீம் சப்ஜெக்ட் நம்ம டீப்பாக வந்து இன்னொரு இன்டர்வியூ வச்சு டீப்பாக பேசுவோம் முஸ்லீம் லீக் சப்ஜெக்டை. இன்றைக்கி இந்த விசிகார சப்ஜெக்ட் மட்டுமே பேசினாலே போதுமானதாக இருக்கும். அப்படி இடத்துல இன்றைக்கு சமூக நீதி என்றால் என்ன, சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறை என்றால் என்ன, விகிதாச்சார பகிர்வு முறை என்றால் என்ன என்பதையே அறியாமல் அனைத்தையும் பிஜேபி ஸ்டைலில் எப்படி ஒன்று நாங்கள் ஒரு பட்டியலினத்தை வந்து பிரசிடென்ட் ஆக்கிட்டோம். சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக என்ன பண்ணீங்க? பிரச்சனை இங்கே என்ன? ஏற்கனவே பல 10 ஆண்டுகளாக அதிகாரத்தில் அமர்ந்திருந்த ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினரை அமைச்சரவையில் இடம்பெறாமல் பார்த்து கொண்ட கட்சி எது? இன்னைக்கு 7 முஸ்லிம்கள் ஜெயித்தால் ஒரு முஸ்லிமுக்கு அமைச்சரவை வாய்ப்பு. 2 பேர் தான் பங்கேற்கிறார்கள், இருவரும் வெற்றி பெறுகிறார்கள், இருவரும் அமைச்சர்களாகிறார்கள். இங்கதான் சமூக நீதி பிரச்சனை வருது. பிரச்சனை எங்க வருதுன்னா, உங்களுக்கும் தர்றேன் வாங்க அப்படின்னு உப்புக்கு சப்பானு 4 பேரை சேர்த்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. யார் நம்ம இப்போ ரொம்ப சிம்பிள் ஆதி திராவிடர் நலத்துறை இல்லையா? இவருக்கு ஆதி திராவிடர், ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறை. ஆமா, இவருக்கு ஆதி திராவிடர், பிராமணருக்கு இந்து சமய அறநிலையத்துறை. இதை மாற்றி கொடுப்பாங்களா? அப்போ கொடுங்க, அதான் புரட்சி. இதை மாற்றி கொடுத்துருவாங்களா? இதுதானே இப்போ கொஸ்டினாக ஓடிக்கிட்டு இருக்கு. இவரை கொண்டு போய் இந்து அறநிலையத்துறை போடுங்க, அவரை கொண்டு வந்து ஆதி திராவிடரில் போடுங்க, போட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அது ஆதி திராவிடர் அவரை போடுறது இன்னும் கூட ஒரு டிசாஸ்டர் தான். அது இருந்தாலும் போட்டு பாருங்க அவங்களுடைய பணி. அந்த நலத்துக்கு அந்த துறைக்கு ஆக்சுவலாக இந்த 2 துறைக்கு இவர் 2 பேரை போட்டால் 2 பேரும் அனுபவம் இல்லாதவர்கள் தான். அது வேறு விஷயம். இதில் இவர் கொஞ்சம் பரவாயில்ல, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து கொஞ்சம் வந்து பல படித்தரங்களை வந்து அனுபவ ரீதியாக பதற. பட் வந்து கவர்மெண்ட் வைஸ் இவர் நியூ தான், இவர் அன்டெஸ்டடு அன்டேப்டு தான் இவர். அப்போ என்ன காரணத்தை, எதற்காக நீங்கள் வந்து வெளியிருந்த ஆதரவுன்னு ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் என்ன மாறிச்சுன்னு திரும்ப உள்ளே போனீங்க, இதற்கான பதில் வந்து வரலாற்றிலேயே முதன்முறையாக ஐஎம்எலும் சரி விசிகாவும் சரி அமைச்சரவையில் முதல்ல இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு வருது.
அதை நோக்கி போறாங்க. சரி ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோமே அப்படின்னு போறாங்க. அதற்கே நீங்க இவ்வளவு வந்து- விமர்சனம். நீங்க பாஜக எப்படி தலித் தலைவர்களை வட மாநிலங்கள்ல பதவி ஆசை காட்டி உள்ள இழுத்து மோசம் செய்யுமோ அதே போல திருமாவை இழுத்து மோசம் செஞ்சுட்டுன்னு ஒரு விமர்சனம் தேவையாங்கிற கேள்வி யார் இருக்கு. விமர்சனம் பண்ண திமுக சார்பில் தான் விமர்சனம் பண்றாங்க. சார்பில் உள்ளவர்கள் பண்ற இந்த டே பாடுங்கிற விமர்சனத்தை எடுத்துக்குவீங்களா? விசிகா சார்பாக பண்றாங்கன்னா அது வந்து அவன் பண்றது, அதை விட்டுருங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் என்ன கேட்கறேன், அதுவும் இதுவும் ஒன்றான்னு கேட்கிறேன். ஆமா, வட மாநிலங்கள்ல தலித் தலைவர்கள் பதவி ஆசை காட்டி உள்ள இல்லை இழுக்கிறது, சார், நான் திருமாவுக்கு பதவி ஆசை காட்டி உள்ள இழுக்கிறது உண்மைதானே, உண்மை. அது ஏன் நான் சொல்றேன் இப்போ, அது நீங்கள் அதை போயிட்டீங்கன்னா நான் சொல்ல வந்த பாயிண்ட் மாறி போயிடும். அதை வந்து யாரோ ஒருத்தர் போட்ட கருத்துக்கு நான் விளக்கம் தந்திருக்க வேண்டியதாகிடும். யாராவது தலைவர்கள் சொன்னாங்கன்னா நம்ம கேட்டு சொல்லலாம், இல்லைன்னா அதை பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கலாம். அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்குது அப்படின்னா, முதல் முறையாக ஒரு வாய்ப்பு. மாதம் வெரி குட் வெரி குட் வெரி குட், என்னங்க பண்ணுறது, செத்துருங்க அப்படின்னு நாங்கள் உங்களை சுட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள், ஒத்துக்கங்க. ஆமாம் உங்கள் கழுத்தை அறுக்கிறோம், உண்மைதான், செத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு அறுத்துட்டு நாங்கள் போகிறோம். நீங்கள் உங்களுக்கு அரிய வாய்ப்பில் நாங்கள் மறுக்கவே இல்லையே சார். உங்களுக்கு வாய்ப்பு இது இங்கே மட்டுமா? ஏன் இதற்கு முன்னால் எத்தனையோ முறை ஆளு ஷானவாஸ் பேசியிருக்கிறார். நாங்கள் வரோன்னு சொன்னால் எங்களை ஏற்றுக்க மாட்டாங்களா, நாங்கள் இப்போ பிஜேபி வரோன்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்றிய அமைச்சர் தர மாட்டாங்களா அப்படின்னு போயிருது. அது அங்கே போயிருக்கலாமே, அரிய வாய்ப்பாச்சு. என்ன பதில் இது சொல்லுவாங்க? அதோட அரிய வாய்ப்பாச்சு, தலைவருக்கே கிடைக்குமே, ஒன்றிய அமைச்சரே கிடைக்குமே, அதுவும் மெயின் அமைச்சரே கொடுப்பாங்களே, அலங்கரிப்பாங்களே, அங்கே போயிருக்கலாமே. அதுவும் எதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்க போறீங்களா? அடுத்ததை கேட்க போறீங்களா? இல்லை, முதல்வரே உங்கள் விருப்பம், நீங்கள் உங்கள் கட்சி முடிவெடுங்கன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. வேற என்ன சொல்லுவார்? கச்சை கட்டிட்டு வாங்கன்னு போய் திரும்ப வீடு வாசல் நின்று போகாதீங்க நிற்பாரா? என்னங்க பேசுறீங்க? அவர் ஸ்டேட்ஸ்மேன், அவர் என்றைக்குமே ஜென்டில்மேன் தான். எத்தனை அலைகள் அடித்தாலும் அவர் என்றைக்குமே ஜென்டில்மேன் தான். அவருடைய நாகரிக அரசியல் தான் நம்ம தோல்விக்கு காரணம்னு இன்னைக்கு திமுக காரர்கள் சொன்னாலும், இன்றைக்கி கட்சிக்காரர்கள் அப்படிதான் காரணம்னு சொன்னாலும், நீங்கள் பாருங்க, அந்த நாகரிகம் தான் மீண்டும் ஒருவர் நின்று பேச போகுது. ஏன்னா இதெல்லாம் வரலாறுங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, தோக்கிறப்ப எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு. நான் வரலாறு எழுதணும்னு நினைக்கிறேன். வரலாறு எழுதும் பொழுது நானும் செத்துருவேன், செத்த பேருக்கு எழுதுவாங்க. அதிகாரத்துக்கு, ஆட்சிக்காக, பதவிக்காக ஒரு கூட்டணியில் இருந்தவங்களே கழுத்தறுத்துட்டு போன கயவன் இல்லப்பா அலிம் புகாரி. கொண்ட கொள்கைக்காக எத்தனை இடத்துல இருந்தாலும் கொண்ட கொள்கைக்காக அவன் வந்து கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம போயிடுவான். அவனுக்கு அதிகாரம் முக்கியம் இல்லைன்னு வரலாறு என் பேர் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். அதுதானே இங்கேயும். ஆனால் உங்களுக்கு அரிய வாய்ப்பு இல்லைன்னா இதை விட அரிய வாய்ப்பு பிஜேபிக்கு போங்க, கொடுப்பானே அரிய வாய்ப்பு. இல்லைன்றீங்களா? அதான் கேட்க வந்தேன். இப்போ இல்லைன்னு சொல்லுவீங்களா? அதுவும் எதுவும் ஒன்றும் சொல்ல வரீங்களா? இல்லைன்னு சொல்லுவீங்களா? இதை நான் சொல்லலையே. இன்னைக்கு கூட்டணிக்கு போயிருக்கிற அதே தலைவர் தானே சொல்றாரு, ஆர்எஸ்எஸ்ஸின் கள்ள குழந்தை தான். அதில் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் தேவையில்லை, அது அவருக்கே தெரியும். என்ன கோர் இஷ்யூஸ்ல அவர் வாயை திறக்க மாட்டார். கருத்து சொல்ல வேணான்னு நினைச்சிருக்கலாம் அப்படின்னாரு நாஞ்சில் சம்பத். ஏன் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறார்? வாய் திறக்க மறுக்கும் போதே குருமூர்த்தி சொல்றாரு கிளியரா. அன்னைக்கு NDTVல சிவரூர்கிட்ட 42 பேர் இறந்ததுக்கு பிறகு அவர் எங்களை எதிர்த்து பேசவே இல்லை ஒரு வார்த்தை கூட. அதுக்கப்புறம் கிளியர் கட்டா. அப்போது நான் திரும்ப கேட்குறேங்க, ஒரு வார்த்தை இந்த இடத்துல பதிவுங்க, பேசாமல் நீங்கள் தமிழில் கூட அதை போட்டுருங்க. என்ன இதே வாய்ப்பை பாஜக கொடுத்தால் செல்வீர்களா? பாஜக எதுவும் வித்தியாசம் கிடையாது. இது பாஜகவோட மோசமானது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கவர்னரை வைத்து முழுக்க ஆட்டம் போட்டு, கவர்னரை வைத்து தான் இவர்கள் ஆட்சிக்கே வந்திருக்கிறார்கள். கவர்னரை வைத்து பூச்சாண்டி காட்டி முதல்ல கவர்னரை சந்திக்க போகிறாங்க. ஒரு கிளரிக்கல் எரர் தான். நியாயமாக அவரை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு நீங்களும் நம்புவீங்க, நானும் நம்புவேன். ஏன்னா வந்து மரபுன்னு ஒன்று இருக்குது, டிஸ்கிரிஷன் ஒன்று இருக்குது, ஆளுநருடைய தனி அதிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் மரபுன்னு ஒன்று இருக்குது. மரபின் அடிப்படையில் அவர் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? அவரை ஏன் கூப்பிடலை சரியா? கூப்பிடாதப்ப அவரை கூப்பிடாதது தப்பு அப்படின்னு சொல்கிறது நீங்களும் சொல்கிறீங்க, நானும் சொல்கிறேன். ஆனால் இவரை கூப்பிட்டாங்க தெரியுமா, அந்தப்போ இவரை கூப்பிடாமல் இருந்திருக்கணும் நியாயமாக. ஏன்னா குதிரை பேரத்துக்கான முழு ஆதாரம் ஆளுநர் கையில் இருக்குது. டிடிவி தினகரன் கையில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இதற்கு முன்னர் பல மாநிலங்களில் இப்படி ஆளுநர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். இப்படி நரசிம்மராவ் தண்டிக்கப்பட்டே இருக்கிறார் குதிரை பேரத்துக்கு. அப்போ ஆனால் அந்த குதிரை பேரத்துக்கான ஆதாரம் ஆளுநர் கையில் இருந்தும் ஏன் அதை அனுமதித்தார்? பதில் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் முடியாது என்றவர் மொத்தமாக போய் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வாங்க. அப்போது திமுக கூட்டணியில் இருந்த மதசார்பற்ற கட்சிகளை திமுக கூட்டணியில் இருந்து பிரிக்க வேண்டும் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் திட்டத்தை விஜய் நடத்தி காட்டினால் அவருக்கு முழு ஆதரவோடு அவரை ஆளுநரை வைத்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ள வைக்க நாங்கள் ஆளுநரை சம்மதிக்க வைக்க தயார் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் விஜய் செயல்படுகிறார். விஜய் RSSின் கள்ள குழந்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாஜகவின் பிராக்சி. தமிழ்நாட்டில் திமுகவினுடைய கூட்டணி சக்திகள் என்பது எலக்டோரல் வைஸ் பெரிய ஆதரவு சக்தின்லாம் எடுத்துக்க முடியாது. நான் எடுத்துக்க மாட்டேன். கட்சி தலைமை என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியாது.
பெரிய ஆதரவு சக்தி தான் கிடையாது. அதே நேரத்தில் பெரிய மாரல் சப்போர்ட். அவர்கள் எல்லாம் ஒரு கருத்தியலாளர்கள் என்று சமூகத்தில் இன்று வரை பார்க்கப்பட்டவர்கள், இனிமேலாம் கிடையாது, இன்று வரை பார்க்கப்பட்டவர்கள் ஒரு கருத்தியலாளர்கள். ஏன்னா நீங்க சுத்தி சுத்தி போன ஒரு பாயிண்ட்டுக்கு வருவீங்க. வரலாற்று சிறப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிது போலாம், அது கரெக்ட் தான். அது ஆமா, திமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு கூட்டணியில் இருந்து வாக்கை பெற்றுவிட்டு அவருடைய கழுத்தை அறுத்து விட்டு தான் செல்கிறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு போங்க. தப்பு தான், தப்பு இல்லை, வாய்ப்பு தான். இன்னொன்னு சொல்றேன், இதை விட சிறந்த வாய்ப்பு பாஜக தருவோம், அங்க போங்க. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.